லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திரு டேவிட்ஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான பதில். நேற்று முன்தினம் கூட ஒரு ஹாஸ்டலில் ஒரு சின்ன பொண்ணு 2 முட்டையும் ஒடிச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அது குற்றம் இல்லையா? சிவகிரியில் நடந்த இரட்டை கொலை, வயசான அம்மா அப்பா, அப்புறம் திருப்பூரில், அதுக்கப்புறம் பக்கத்து ஊரில். அங்கே பக்கத்துல அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னா, கஞ்சா போதைப்பொருள் பயன்படுத்தியவர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. 3 கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அது உண்மையான குற்றவாளியான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அந்த குற்றவாளி என்ன சொல்றான்னா, நான் ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். சிவகிரியில் நடந்த சம்பவத்துக்கு அந்த குற்றவாளி ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த 19 கொலை யாரெல்லாம் பண்ணாங்க? உண்மையிலே குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருந்தாங்களா? நிரபராதிகளை பிடிச்சி அவங்கள போட்டிருக்காங்களா? இல்லை இந்த உண்மையிலே இவன் சொல்றான்னா, இல்லது திரு டேவிட்சன் அவர்கள் குற்றமே இல்லைன்னு சொல்றாங்களே, அப்போ அவரு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதை இப்போ உடனடியாக சொல்ல முடியாது. தேர்தலுக்கான நாள் இருக்கு, சில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது பாரதிய கூட்டணியை பொறுத்தவர்களும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல முடியாது. வருவாங்க, நான் அதை பத்தி அப்புறம் போய் சொல்லுவேன். அதாவது எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் அவங்க இபிஎஸ் தலைமையில் அமையும். இபிஎஸ் தலைமையில் அமையும். அது பேசிக்கலாமே. இப்ப என்ன கூட்டணியின் ஆட்சி, கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி, அதுக்கு மேல நீங்க அதாவது என்னன்னா, கீழடியை பொறுத்த மட்டும் டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லைன்னு கருத்தை சொல்றாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. அது என்னங்கிறத நானும் போய் பார்த்துட்டு, கீழடியை பார்த்துட்டு, அது எதுவும் அதில் இருந்தால் மத்திய அரசை நான் நிச்சயமா வலியுறுத்துவேன். அதாவது தமிழனுடைய பண்பாடு, கலாச்சாரம், தொன்மையை பாரத பிரதமர் எந்த நாட்டுக்கெல்லாம் போறாரோ எல்லா இடங்களையும் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், திருக்குறளை 63 மொழிகளில் மொழிபெயர்த்துறாங்க. அதே மாதிரி பனாரஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு தனி சேர் இருக்கையே வாங்கி கொடுத்துருக்குறாங்க தமிழுக்காக. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் தமிழருடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் பரப்புதில் பிரைம் மினிஸ்டர் எங்கேயுமே தயங்குறது இல்லை. கீழடியை பொறுத்த மட்டும் அது என்னங்கிறத பார்த்துட்டு, அதில் எந்த டெக்னிக்கல் சப்போர்ட் என்னங்கிற நானே இப்போ போய் பார்த்துட்டு மத்திய அரசுக்கு அதை நான் நிச்சயமாக வலியுறுத்துவேன். ஒரு மதத்தை நம்பி யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு மதத்துக்கு எதிர்த்துட்டும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி இப்போ யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். வலிமையான கூட்டணி, வலிமை இல்லாத கூட்டணிங்கிறது இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்த ஆசையினுடைய வெளிப்பாடுல அவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மனிதனுடைய தைரியம், பலம், பலவீனம் அது அவருக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். மக்கள்
தேர்ந்தெடுத்த பிறகு வாக்களித்த பிறகு தான் அதெல்லாம் சொல்ல முடியும்.